ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன் பேஜ். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, யூனிஃபை வின்ஸ்டாட், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட என்னென்ன ரன் ஆகிருக்கு, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். நீங்கள் தேவையானது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டச் பண்ணுங்கள். இப்படி டச் பண்ணால் போதும், இது எல்லாமே ஆட் ஆகும். உங்களுக்கு எது எது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். சில ரன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மோர் அப்ளிகேஷன்ஸு இதோ எல்லாமே இருக்குது. எல்லாமே வாட்ஸ்அப் தவிர, ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் அண்ட் வெதர் லொக்கேஷன் எனக்கு தேவைப்படுமே, அதை விட்றேன். மற்றபடி நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நான் இப்போதைக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ரீன் ப்ரூ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு தேவையில்லை, அது நான் ஆட் பண்ணலை இப்போதைக்கு. மற்றபடி நீங்கள் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விட்டுருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் எனக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் தேவை, அண்ட் வெதர் லொக்கேஷனும் எனக்கு தேவை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் எடுக்காமல் இது எல்லாத்தையும் எடுக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஆட் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு தேவை ஏதாவதுன்னா இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை விட்டு போனேன், இதெல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், வெதர் லொக்கேஷன்ஸு, இல்லை இந்த SCR ப்ரோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட் பண்ணல, அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த பட்டன் இருக்குங்களா, இங்கே ஜெட்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரன் ஆகிட்டுருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். 1 MGங்கிறது ரன் ஆகிட்டுருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். இப்போ ஏன் ஸ்டாப் ஆகுதுன்னா, இங்கே இருங்க, எனேபிள் ஆட்டோமேஷன் இருக்கா, நம்ம ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி வந்தால் அதை எனேபிள் ஆட்டோமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆக்சபிலிட்டியில் போய்ட்டு க்ரீனிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேன்னு ஆன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டே வெளியே வாங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் இப்போ போங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு எது ரன் ஆகிட்டு இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், கீப்புங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். மெயிலு, அடுத்து பஜாஜ், இந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி ரன் ஆகிட்டுருக்கா. இப்போ நீங்கள் க்ரீனிஃபை ஆப் போங்க, போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சீக்ளினரு, கீப்பு, பஜாஜ் ஓப்பன் பண்ணது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நமக்கு பேட்ரி ரொம்ப லைஃப் சேவ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து இப்போது நீங்கள் இது ஷார்ட்கட்டு எடுத்து வச்சுக்கலாங்கிறேன். கிரியேட் ஃபைபர்நெட் ஷார்ட்கட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள், ஃபைபர்நெட் நவ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடும். பேக்கில் வாங்க, இங்கே பாருங்கள், ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடுச்சா. உங்களுக்கு இப்போ ஏதாவது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளேலாம் போயிட்டுருக்க தேவையில்ல. க்ரீனிஃபைல டேரெக்டாக நீங்கள் இப்போ கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஓப்பன் பண்ண 2 அப்ளிகேஷன் அப்படி ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்களா, வெயிட், SMS, லைட்டு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல அப்ளிகேஷன், யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.